நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. என் பேர் நிவேதிதா. எங்கள் அப்பாவும் டீச்சர் தான். அவர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான், நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்தோம். எங்கள் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், நடிக்கணும் அப்படின்லாம் ஆசை இருந்தது. எங்கள் சித்தப்பா வந்து என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவார். இன்றைக்கும் கூட வந்து எப்போ நாங்கள் மீட் பண்ணாலும், ஃபேமிலியாக மீட் பண்ணாலும் சினிமா தான் எங்களோட ஹார்ட் பீட்டே. வந்து அந்த படம் நல்லா ஓடுதோ ஓடலையோ அதை பற்றி கவலை கிடையாது. எங்கள் குடும்பம் வந்து பெரிய குடும்பம். எங்கள் தெருவில் எல்லாருமே வந்து இவங்க வந்து கலாட்டா கல்யாணம், கலாட்டா குடும்பம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எந்த ஃபெஸ்டிவல் நடந்தாலும் நாங்கள் கூட்டு குடும்பமாக தான் இருப்போம். எங்கள் வீடு கூட்டு குடும்பம்னா அது வந்து ஒரு பெரிய வீடு. அதில் எப்படியும் ஒரு 100 பேராவது ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க. இட் இஸ் எ வெரி பிக் ஹவுஸ். ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன வீடு, சின்ன சின்ன பெட்ரூம், கிச்சன் அப்படி இருக்கும். ஆனால் பண்டிகை அப்படின்னும் போது எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் நாங்கள் எல்லா பண்டிகையும் செலிப்ரேட் பண்ணுவோம். கல்ச்சரலி வி ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங். 1000 கஷ்டம் இருந்தாலும், 1000 கல்ச்சர் வேறுபாடு இருந்தாலும், இப்போ அதுக்காக எங்கள் குடும்பத்தில் வந்து என்னோட கடைசி சித்தப்பா வந்து ஒரு கிறிஸ்டியனுக்கு தான் தத்து கொடுத்தாங்க. அது மாதிரி என்னுடைய தம்பி வந்து ஒரு முஸ்லீம் கேர்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நானும் வந்து ஒரு கிறிஸ்டியன் பாயை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஒரு டிப்பிக்கல் டெமோக்ராட்டிக் லிவிங் தான் நாங்கள் வாழ்ந்திருக்கோம். அதில் ஆனால் இந்த எல்லாத்துக்கும் வந்து எல்லாரும் பிடிச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. 1000 பிரச்சனை இருந்தாலும் போனாலும் அதுக்குள்ளே ஏதோ ஒரு ஒத்துமை, ஏதோ ஒரு டையப் ஒன்று இருந்துகிட்ருக்கோம். இதை வச்சு நாங்கள் வந்து இது வரைக்கும் இருந்துகிட்ருக்கோம், வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலிலாம் அந்த மாதிரிலாம் இருக்கிறது கிடையாது. எல்லாருமே செப்பரேட் ஃபேமிலி தான். ஆனால் அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்ம காசு சம்பாதிச்சு நம்ம போட்டுக்கலாம், நம்ம சின்ன குடும்பம், நம்ம ரொம்ப வசதியாக வந்திருக்கோம். எவ்வளோ பெரிய வசதியாக இருந்தாலும் ஒரு எமோஷன், ஒரு பிரச்சனை, ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா எல்லாரும் ஓடி வந்து ஒத்துமையாக இருந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்கள, அதுதான் கூட்டு குடும்பம். ஓகே, இப்போ இந்த பீரியடில் வந்து நம்ம சொன்னால் யாருமே அதை கவனிக்கவும் மாட்டாங்க, அதை புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு அந்த வயசு வரும்போது தான் உனக்கு ஒரு பிரச்சனைனா உனக்கு தாங்கி நிற்கிறதுக்கு அப்படின்றதுக்கு கூட்டு குடும்பம் தான் வந்து ஒரு ரொம்ப நல்ல. அதில் இருக்கும் 1000 பிரச்சனை இருக்குது. எந்த சிஸ்டமில் தான் என்ன பிரச்சனை இல்லாமல் போகுது? எல்லா சிஸ்டம்லேயும் தான் எல்லா பிரச்சனையும் தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் போகணும். இது இஸ் ஆல் அபவுட். எனக்கு கூட்டு குடும்பம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இப்போ தனியாக தான் இருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து தீபாவளி அப்படின்னா சொல்கிற மாதிரி மிடில் கிளாஸ் தான். ஆனால் புது ட்ரெஸ் இல்லாமல் இருக்காது. ஏதோ ஒரு 10 ரூபா ட்ரெஸ்ஸோ 20 ரூபா ட்ரெஸ்ஸோ மொத்தம் ட்ரெஸ் இருக்கும். அதே மாதிரி பெரியவங்க, எங்கள் தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, மாமா எல்லாருமே வந்து ஒரு 25-30 பேர். எல்லாருமே வந்து காலம்பரை எழுந்த உடனே வரிசையாக வந்து எங்கள் தாத்தா பாய்லர் போட்டுருவார். போட்டுட்டு காலம்பரை ஒரு 3 மணிக்கு பாய்லரில் போட்டு ஒவ்வொருத்தராக வரிசையாக எல்லாம், அப்புறம் எல்லா பசங்களையும் வரிசையாக நிற்க வச்சு தலையில் எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணி எல்லாம் கண்ணை மூடிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. வரிசையாக ஒவ்வொருத்தரையாக போட்டு கிட்டத்தட்ட 25-30 பேர பசங்களை வந்து தீபாவளி அன்னைக்கு குளிப்பாட்டி அந்த டைமுக்கு வந்து இலை போட்டு என்னென்ன ஸ்வீட்டு வகை இருக்கோ, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த கடன் வாங்கினாலும் அந்த ஒரு டே வந்து ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். முறுக்கு, அதிரசம் இதெல்லாம் வந்து எல்லாம் எனக்கும் பண்ண தெரியும். இந்த காலத்தில் வந்து தீபாவளி அப்படின்னா போய் எல்லாம் ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வருவாங்க. அது கிடையாதுங்க. அது வந்து நல்லா இல்லைன்னா கூட என் கையால் பண்ணது, என் வீட்டில் பண்ணது, எங்கள் அம்மா கையால் பண்ணது. அது உடஞ்சி போன வடையாக இருந்தாலும் சரி, பிடிக்காமல் இருந்தால் உப்பு ஜாஸ்தியாக போகும், இருக்கட்டுமே, இதெல்லாம் வீட்டில் இது செஞ்சால் தான் உனக்கு அந்த சமையல் பண்ணவே வரும். இது செய்யாமலே உட்காந்து ஹோட்டலில் போய் வாங்கிட்டு போனால் அதெல்லாம் ஹோட்டலில் போய் பண்ணுற
வேலையே கிடையாது. அந்த சோஷியலைசேஷன்றது வந்து குடும்பத்தில் அந்த சோஷியலைசேஷன் ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியவே போகணும். ஆனால் அந்த மாதிரி சிஸ்டமே இப்போ போய் தனி கொடுத்தனோன்னு வந்து எல்லாம் அவங்களுக்கு வேணுங்கிறத ஒரு 1/4 கிலோ 100 கிலோ ஒரு 100 கிராம் இந்த ஸ்வீட்டு 100 கிராம் ஜாங்கிரி 100 கிராம் வடைன்னு வாங்கி ஒரு 10 நிமிஷத்தில் தீபாவளி முடிஞ்சிடுது. அப்போ தான் சப்புன்னு போன மாதிரி இருக்குது. ஒரு தீபாவளி ஒரு முதல்ல 2 நாள் ஆரம்பிச்சிடும். பசங்கள்லாம் வந்தோன்னா ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடியே பட்டாசு கொளுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் தீபாவளி நடக்கும், முறுக்கு வரும். அது எல்லா அந்த வீட்டில் இருக்க எல்லா பொம்பளைங்களும் ஜாயின்ட் ஃபேமிலியில் அத்தனை பேரும் எல்லாம் செய்வாங்க. அவங்கவுங்க வீட்லேயும் தனியாக செஞ்சுப்பாங்க. அதோட கூட்டு குடும்பன்றதுனால இனி எவ்வளோ பண்ணாலும் தீந்துருன்றதுனால கூட்டு குடும்பமாக இருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு 1000 முறுக்கு பண்ணோன்னா அவங்கவுங்க தனியாக இருக்கும்போதும் போய் தனித்தனியாக ஒரு 100 முறுக்கு 50 முறுக்கு அந்த மாதிரி கூட பண்ணி வச்சுப்பாங்க. அது மாதிரி ட்ரெஸ்ஸு ஒரு இன்னைய வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா இருக்கிற மட்டும் ஒரு புது ட்ரெஸ்ஸு வாங்கினேன்னா அவங்க கையில் கொடுத்து காலை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி அவங்க கையிலேருந்து வாங்குவோம். அவங்க கையிலேருந்து 10 ரூபா வாங்கணும், அவங்க கையிலேருந்து 10 பைசாவாவது வாங்கணும். இருக்கோ இல்லையோ முதல் நாளே வந்து சில்லறையெல்லாம் வந்து சில்லறை எடுத்து வச்சுப்பாங்க. பணம் கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் 500 ரூபா கொடுப்பாங்க. கொஞ்சம் சின்ன பசங்களாக இருந்தால் ஒரு 100 ரூபா கொடுப்பாங்க. குழந்தைங்கன்னா 5-10 கொடுத்து ஸ்வீட்டு கிட்ட கொடுத்து பசங்களை அனுப்புவாங்க. அந்த பெரியவங்க கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கி விபூதி பூசி, அது எந்த கல்ச்சராக இருந்தாலும், நான் வந்து ஹிந்து கல்ச்சர்னு சொல்ல வரல, எந்த கல்ச்சராக இருந்தாலும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணி அதில் சுமூகமாக சந்தோஷமாக வாடுறது தான் வந்து ஒரு ரொம்ப நல்ல வாழ்க்கை. அதுதான் கூட்டு குடும்பமாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் 1000 சண்டை போட்டாலும் எந்த பிரச்சனை வேணாலும் என்றைக்கு வேணாலும் வந்து தாங்கி நிற்கிறதுக்கு வந்து நம்ம சொந்தங்கள் ரத்த பந்தங்களை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது. தேர் வில் பி சம் சீட்டிங், ஓகே ஃபைன். அப்படி தான் 10 பைசா எடுத்துகிட்டு போனான்னா உன் தம்பி தானே, உன் அண்ணன் தானே, உங்கள் அக்கா தங்கச்சி தானே, என்னத்தை பெருசாக வாழ்ந்துட போகிறாங்க, என்னத்தை பெருசாக சாப்பிட போகிறாங்க இல்லையா? ஸோ அதாவது ஒரு பண்டிகை அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இவ்வளோ ஒத்துமை, மன ஒற்றுமை, அந்த வேற்றுமை எல்லாத்தையும் புரிஞ்சு பண்ணுறது தான் பண்டிகை. எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறதும் எல்லாம் சோகமாக இருக்கிறதும் கிடையாது. எல்லாமே இப்போ நம்ம பாவக்காய் சாப்பிட்றோம், சர்க்கரை சாப்பிட்றோம், 7 வகை 9 வகை நவரசம் 9 வகை டேஸ்ட் இருக்குது. இத்தனையும் சாப்பிட்டு தானே நம்ம வளர்கிறோம். ஸோ ஒன்று எல்லாத்துக்குமே சந்தோஷன்றதும் வராது, எல்லாருக்கும் துன்பன்றதும் வராது. ஒரு ஜென்மத்தில் சந்தோஷமாக இருக்கும், ஒன்று அடுத்து ஒரு 2 வருஷத்தில் பணக்காரங்களாகிடுவாங்க. அதனால் எப்போவுமே நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடு, அது எந்த மதத்தாக இருந்தாலும் சரி, எந்த இதுவாக இருந்தாலும் சரி, அதை விட்டு கொடுக்காம பண்ணும்போது தான் நம்மளோட நேஷ்னல் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன் இந்தியாவில் இப்போ வந்து எதுக்கு எல்லாமே ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க? இப்போ ஏன் ஜாங்கிரி கோணலாக போனால் மட்டும் என்ன, பண்ணி சாப்பிடு. முறுக்கு உடஞ்சி போனால் என்ன, அதை பண்ணி கையால் சாப்பிடு, உங்கள் அம்மா கையால் சாப்பிடு. அது எதுக்கு நீ ஹோட்டலில் போய் எவ்வளோ ஒருத்தர் சர்வர்கிட்ட போய் உன் காசை கொடுத்து சர்வர்கிட்ட அவன் எந்த தண்ணியில் கழுவுறானோ என்ன பண்ணுறானோ தெரியாது. என்றைக்கே ஒரு நாள் ஒரு டேஸ்ட்டுக்கு ஏதோ ஒன்று போர் அடிக்குதுன்னு போகலாம் தவிர கல்ச்சரை என்றைக்குமே பிரேக் பண்ணக்கூடாது. எந்த ஜாதி, எந்த மதம், எந்த ரிலிஜனாக இருந்தாலும் ஐ சப்போர்ட் தேர் ஓன் ஐடென்டிட்டி. நம்ம இந்த ரிலிஜன்லேருந்து இன்னொருத்தரை பார்க்கணும், அதோட அழகை பார்க்கணும், அதோட அழகை ரசிக்கணும், அவங்களோட எமோஷன்ஸை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி தான் நம்மளும் மற்றவங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறோம். பொங்கல் வந்ததுன்னா நாங்கள் வந்து எங்கள் சொந்த ஊருக்கு போயிடுவோம். அங்கே வந்து குலதெய்வம் கோவில் இருக்குது. அந்த குலதெய்வம் வந்து அம்பகரத்தூர் மாரியம்மன், அம்பகரத்தூர் காளியம்மன். அந்த 2 குலதெய்வத்துக்கும் நாங்கள் போய் சாமி பொங்கல் வச்சு, அப்புறம் அங்கே கிராமத்தில் இருக்கிற எங்களுக்கு நிலம்லாம் இருந்தது கிராமத்தில். ஸோ அங்கே இருக்கிற சொந்தக்காரங்கள்லாம் இருப்பாங்க. எங்கள் வீட்லேயே வந்து ஒரு 30-40 பேர் நாங்கள் ட்ரெயினோ பஸ்ஸோ பிடிச்சி போவோம். நாங்கள் அந்த பீரியட்லலாம் வந்து ஓரளவுக்கு தான் பஸ்ஸு வரைக்கும் வரும், அதுக்கு மேலே நாங்கள் வந்து வண்டி கட்டி தான் போவோம். அப்புறம் எங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் சிட்டியிலே இருந்ததுனால அங்கே போய் பொங்கல் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் சிட்டியில் இருக்கும்போது கொஞ்சம் கடன்னு பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அங்கே வந்து ரொம்ப சாங்கியமாக கோவிலுக்கு போய், குலதெய்வம் கோவிலுக்கு போய் அங்கே பொங்கல் வச்சு, அப்புறம் குழவி விட்டு, அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாக மாடு மேலே ஏறிட்டு சுற்றி, அதுக்கப்புறம் கரும்பெல்லாம் சாப்பிட்டுட்டு, ஸோ அந்த ஒரு நாள் பொங்கல் நாள் வந்து ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். இதுக்காகவே நாங்கள் கிராமத்துக்கு போகிறோம். ஏன்னா எங்களுக்கு கிராமத்தில் எங்களோட அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது, அங்கே தான் நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். என்னோடய சின்ன வயசுலேருந்து என்னோடய நினைவுகள், நான் என்னென்ன டைப் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நாங்கள் கொண்டாடினோம் அப்படின்னு இதை பற்றி பேசும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இப்போ நான் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். இப்போ நான் தனியாக இருக்கிறதுக்கு வந்து என்னோடய ஃபேமிலியோட ஒரு 100 பேர் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்து இப்போ ஐ எம் லிவிங் இன் அ சிங்கிள் ஹவுஸ், ஏன்னா தனியாக ஒரு வீட்டில் நான் இருக்கிறேன் அப்படின்னும் போது என்னோடய பழைய நினைவுகள்லாம் தூண்டினது வந்து கொஞ்சம் சென்டிமெண்டலாக கொஞ்சம் இருக்க தவிர, ஆனால் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான, இதை பற்றி பேசுகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நினைவுகள். நன்றி. நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.